ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் செடி ஸ்டார் ஃப்ரூட் மரமே ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். காய் நிறைய காய்ச்சிருக்குல்ல, நல்லா இருக்குல்லங்க. பாருங்கள், இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதுங்க. பாருங்கள், பார்த்தீங்களா, நிறைய இருக்குங்க. காய் நிறையா இருக்குது. பார்க்குறக்கு அப்படியே நம்ம அப்போவே பறித்து அப்படியே சாப்பிட்லாம். இந்த பழம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அது பழுத்துச்சுன்னா நல்லாவே ஸ்வீட்டாக இருக்குங்க. பாருங்க, பார்த்தீங்களா, பாருங்க எப்படி இருக்குது. நிறைய இருக்குல்லங்க. ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சது ஒரு 10 பழமாவது இருக்கும். ஒவ்வொரு இடப்பமும் இங்கே பாருங்கள் எல்லாம் உள்ளங்க. உள்ள என்னால் போய் எடுக்க முடியல, ஏன்னா இங்கே நிறைய வாது இருக்குது. போய் நான் உடஞ்சி போயிடும். அது பாருங்கள், தெரியுதா, நிறைய இருக்குது. உள்ளே போய் எடுக்கலாங்க. ஒரு கீழே அப்படியே கீழாட இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நிறைய இருக்குங்க. அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு வாதிலையுமே இருக்கும். அதுக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. எனக்கு கண்ணு கூசுதுங்க, மேலே பார்க்க முடியல. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா, நிறைய இருக்குல்லங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ என் வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அழகாக இருக்குல்லங்க. இது அப்படியே கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. என் பொண்ணும் என் பையனும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்களாம் அப்படியே சாப்பிடுவாங்க, உப்பு கூட தொட மாட்டாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்